ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. மார்ஸ் மீடியா நேயர்களே அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். பார்வதி பரமேஸ்வரரின் அருளோடும் நவகிரகங்களின் துணையோடும் இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று நாம பார்ப்போம். 8 பிப்ரவரி 2026 ஞாயிற்றுக்கிழமை, விசுவாவசு வருடம் தை மாதம் 25ஆம் நாள். திதி சப்தமி காலை 5:01 மணி வரை, பிறகு அஷ்டமி. நட்சத்திரம் சுவாதி காலை 5:02 மணி வரை, பிறகு விசாகம். யோகம் கண்டம் இரவு 12:07 மணி வரை, அதன்பின் விருத்தி. கரணம் பத்திரை பகல் 3:55 மணி வரை, பிறகு பவம் காலை 5:01 மணி வரை, பிறகு பாலவம். நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை, மாலை 3:30 மணி முதல் 4:30 மணி வரை. ராகு காலம் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை. யமகண்டம் பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. குளிகை காலை 3 மணி முதல் 4:30 மணி வரை. சூலம் மேற்கு. பரிகாரம் வெள்ளம். சூரியனின் ஒளி எல்லா இருளையும் அகற்றுவது போல நவகிரகங்களின் அருள் உங்கள் வாழ்க்கையிலிருந்து தடைகளை அகற்றி அதிர்ஷ்டத்தின் ஒளி பரவட்டும். ஓம் நமோ நாராயணா. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான் காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மஹே விக்னஹஸ்தாய தீமஹி தன்னோ பௌம பிரசோதயாத். அன்பான மேஷராசி நேயர்களே, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைங்கிறதால நீங்க ரொம்ப ரிலாக்ஸா இருக்க விரும்புவீங்க. வாரம் முழுக்க ஓடி ஓடி உழைத்த களைப்பு தீர இன்னைக்கு நல்லா ஓய்வெடுப்பீங்க. வீட்ல மனைவியோட சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வந்தாலும் அது ஒரு புரிதலைத்தான் உண்டாகும். சாயங்கால நேரத்துல குடும்பத்தோட வெளியே போயிட்டு வர்றதுக்கு திட்டம் போடுவீங்க. பண விஷயத்துல இன்னைக்கு கொஞ்சம் சிக்கனமா இருக்கிறது நல்லது. கையில காசு இருக்குன்னு அனாவசியமா செலவு பண்ணாதீங்க. நண்பர்கள் வீட்டுக்கு வந்து போவாங்க. அவங்க மூலமா பழைய நினைவுகளை பேசி மகிழ்வீங்க. தூரத்துல இருக்கிற சொந்தக்காரங்க கிட்ட இருந்து ஒரு நல்ல செய்தி ஃபோன் மூலமா வரும். உடல் ஆரோக்கியம் இன்னைக்கு சுமாராத்தான் இருக்கும். வெயில்ல அதிகமா அலையிறத தவிர்த்துடுங்க. தலைவலி வர வாய்ப்பிருக்கு. மத்தபடி இன்னைக்கு நாள் முழுக்க நீங்க உங்க இஷ்டத்துக்கு ஜாலியா இருப்பீங்க. மனசுல இருக்கிற கவலைகளை மறந்துட்டு சந்தோஷமா இருங்க. வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் சூரிய நாராயணர். அதிர்ஷ்ட நிறம் செம்பருத்தி சிவப்பு. அதிர்ஷ்ட எண்கள் 1, 9. ரிஷபராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான் காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே தனூர் அஸ்தாய தீமஹி தன்னு சுக்ர பிரசோதயாத். அன்பான ரிஷபராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் கூரைய பீத்து கொண்டு கொட்டும் நாளுங்க. நீங்க எதிர்பார்க்காத இடத்துல இருந்து பணவரவு இருக்கும். வீட்ல விசேஷங்கள் நடக்கிறதுக்கான அறிகுறி தென்படும். கல்யாண வயசுல இருக்கிறவங்களுக்கு நல்ல வரம் அமையும். கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் கூடும். தொழில் பண்றவங்களுக்கு இன்னைக்கு விடுமுறை நாளா இருந்தாலும் ஃபோன் மூலமா சில ஆர்டர்கள் வரும். உங்க பேச்சுக்கு இன்னைக்கு மத்தவங்க மயங்கிடுவாங்க. பிள்ளைகளோட படிப்பு விஷயத்துல ஒரு நல்ல முடிவெடுப்பீங்க. அவங்க உங்களை பெருமைப்படுத்துற மாதிரி நடந்துப்பாங்க. உணவு விஷயத்துல இன்னைக்கு ஒரு பிடி பிடிப்பீங்க. ருசியான சாப்பாடு, நல்ல தூக்கம்னு இன்னைக்கு நாள் அமர்க்களமா போகும். ஆரோக்கியத்துல எந்த குறைபாடும் இருக்காது. மனசுல ஒரு விதமான நிம்மதி குடிகொள்ளும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் காமாட்சி அம்மன். அதிர்ஷ்ட நிறம் பால் வெள்ளை. அதிர்ஷ்ட எண்கள் 6, 5. மிதுன ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான் காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மஹே சுகஹஸ்தாய தீமஹி தன்னோ புத பிரசோதயாத். அன்பான மிதுன ராசி நேயர்களே, இன்னைக்கு நீங்க ரொம்ப சுறுசுறுப்பா இருப்பீங்க. விடுமுறை நாளாச்சேன்னு முடங்கி கிடக்க மாட்டீங்க. வீட்டை சுத்தம் பண்றது, வாகனத்தை பழுது பார்க்கறதுன்னு ஏதாவது ஒரு வேலையை இழுத்து போட்டு செய்வீங்க. இளைய சகோதரர்கள் உங்களுக்கு உதவியா இருப்பாங்க. அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட இருந்த சண்டை சச்சரவுகள் நீங்கும். பணப்புழக்கம் இன்னைக்கு தாராளமா இருக்கும். புதுசா எலக்ட்ரானிக் பொருட்கள் வாங்குறதுல ஆர்வம் காட்டுவீங்க.
மொபைல் ஃபோன், லேப்டாப்னு ஏதாவது மாத்தணும்னு நினைச்சீங்கன்னா இன்னைக்கு அதுக்கு சரியான நாள். நண்பர்களோட சேர்ந்து ஒரு சின்ன ட்ரிப்பு போயிட்டு வர வாய்ப்பு இருக்கு. ஆரோக்கியம் இன்னைக்கு திருப்தியா இருக்கும். பழைய கடன்கள்ல ஒரு பகுதியை அடைச்சிட்டு நிம்மதியா இருப்பீங்க. மனசுல புது தெம்பு பிறக்கும். எதையும் சாதிக்கலாங்கிற நம்பிக்கை இன்னைக்கு உங்களுக்கு அதிகமா இருக்கும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் மகாவிஷ்ணு. அதிர்ஷ்ட நிறம் பச்சை. அதிர்ஷ்ட எண்கள் 5, 3. கடகராசி அன்பர்களே, ராசி அதிபதி சந்திர பகவான். காயத்ரி. ஓம் பத்மத்வஜாய வித்மஹே ஹேமரூபாய தீமஹி தன்னோ சந்திர பிரசோதயாத். அன்பான கடகராசி நேயர்களே, இன்னைக்கு உங்க வாக்குவன்மை அதிகரிக்கும் நாளுங்க. நீங்க பேசுற பேச்சு எல்லாரையும் கவரும். குடும்பத்துல கலகலப்பான சூழல் நிலவும். கையில காசு புரளும். அதனால வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி குவிப்பீங்க. அம்மாவோட உடல் நலத்துல நல்ல முன்னேற்றம் தெரியும். தொழில் ரீதியா சில ரகசியங்களை இன்னைக்கு நீங்க தெரிஞ்சுப்பீங்க. அது எதிர்காலத்துல உங்களுக்கு பெரிய உதவியா இருக்கும். ஆன்மீகத்துல ஈடுபாடு அதிகமாகும். சாயங்காலம் பக்கத்துல இருக்கிற கோவிலுக்கு போயிட்டு வர்றது மனசுக்கு அமைதியை தரும். கண் சம்பந்தப்பட்ட சின்ன சின்ன தொந்தரவுகள் வந்து போகலாம். டிவியை ரொம்ப நேரம் பார்க்காதீங்க. மத்தபடி இன்னைக்கு நாள் உங்களுக்கு ஒரு சந்தோஷமான நாளாத்தான் இருக்கும். உறவினர்கள் வருகையால வீடு களைகட்டும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் திருப்பதி ஏழுமலையான். அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். அதிர்ஷ்ட எண்கள் 2, 7. சிம்மராசி அன்பர்களே, ராசி அதிபதி சூரிய பகவான். காயத்ரி. ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே பாசஹஸ்தாய தீமஹி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். அன்பான சிம்மராசி நேயர்களே, இன்னைக்கு உங்க ராசிநாதன் சூரியனோட நாள்ங்கிறதால நீங்க தான் ராஜா. உங்க முகத்துல ஒரு தனி பொலிவு தெரியும். எந்த ஒரு வேலையையும் ரொம்ப நேர்த்தியா செஞ்சு முடிப்பீங்க. சமூகத்துல உங்களுக்குன்னு ஒரு தனி மரியாதை கிடைக்கும். அப்பாவோட ஆதரவு உங்களுக்கு முழுமையா கிடைக்கும். அரசாங்கம் சம்பந்தப்பட்ட காரியங்கள்ல இன்னைக்கு வெற்றி நிச்சயம். நிலம், வீடு வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா இன்னைக்கு அதுக்கான பேச்சுவார்த்தையை ஆரம்பிக்கலாம். பிள்ளைகள் வழியில ஒரு நல்ல செய்தி வந்து சேரும். அவங்க எதிர்காலத்துக்காக சில முதலீடுகளை செய்வீங்க. உடல் ஆரோக்கியம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். மனசுல இருந்த குழப்பம் எல்லாம் நீங்கி தெளிவு பிறக்கும். இன்னைக்கு நீங்க எடுக்கிற முடிவுகள் எல்லாமே சரியானதா இருக்கும். தைரியமா செயல்படுங்க. வெற்றி உங்கள் பக்கம். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் சிவபெருமான். அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எண்கள் 1, 9. கன்னி ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி. ஓம் கஜத்வஜாய வித்மஹே சுகஹஸ்தாய தீமஹி தன்னோ புத பிரசோதயாத். அன்பான கன்னிராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு செலவுகள் கொஞ்சம் கூடவே வருங்க. சுப செலவுகளா இருந்தாலும் கையிருப்பு கரையறதால கொஞ்சம் கவலைப்பட வைக்கும். ஆனா இது எல்லாமே எதிர்கால நன்மைக்குத்தான். வெளிநாட்டுல இருக்கிற நண்பர்கள் கிட்ட இருந்து ஒரு நல்ல தகவல் ஃபோன் மூலமா வரும். ஆன்லைன் மூலமா சில லாபங்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. வீட்ல இருக்கிற பெரியவங்க கிட்ட ஆசிர்வாதம் வாங்குவீங்க. அவங்க சொல்ற அறிவுரை இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். தூக்கமின்மை பிரச்சனை இன்னைக்கு சரியாகும். நல்லா ஓய்வெடுப்பீங்க. கனவு தொந்தரவுகள் நீங்கும். தொழில்ல போட்டியாளர்கள் கொஞ்சம் தொந்தரவு கொடுப்பாங்க. ஆனா நீங்க அதை புத்திசாலித்தனமா சமாளிப்பீங்க. ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் வைங்க. நேரத்துக்கு சாப்பிடுங்க. இன்னைக்கு அமைதியா இருக்கிறது பல பிரச்சனைகளை தவிர்க்க உதவும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் ஐயப்பன். அதிர்ஷ்ட நிறம் நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 5, 8. துலாம் ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி. ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே தனுர் அஸ்தாய தீமஹி தன்னோ சுக்ர பிரசோதயாத். அன்பான துலாம் ராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு லாபமான நாளுங்க. நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும். மூத்த சகோதரர் வழியில உங்களுக்கு பெரிய உதவி கிடைக்கும். ரொம்ப நாளா வராம இருந்த பணம் இன்னைக்கு தேடி வரும். ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங் பண்றவங்களுக்கு இன்னைக்கு நல்ல லாபம். நண்பர்கள் வட்டம் விரிவடையும். புதுசா அறிமுகமாகிற நபர்கள் உங்க வாழ்க்கையில ஒரு திருப்புமுனையை ஏற்படுத்துவாங்க. காதலிப்பவர்களுக்கு இன்னைக்கு ஒரு இனிமையான நாள். வீட்ல உங்க காதலுக்கு சம்மதம் தெரிவிப்பாங்க. மனசுல சந்தோஷம் பொங்கும். உடல்நிலை ரொம்ப சீரா இருக்கும். எந்த நோயும் அண்டாது. சாயங்கால நேரத்துல ஒரு பார்ட்டி விசேஷம்னு கலந்துக்குவீங்க. அங்க நீங்க தான் ஸ்டார். இன்னைக்கு நாள் முழுக்க நீங்க ரொம்ப உற்சாகமா இருப்பீங்க. வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் மகாலட்சுமி. அதிர்ஷ்ட நிறம் ரோஸ். அதிர்ஷ்ட எண்கள் 6, 4.
விருச்சிக ராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான் காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மஹே விக்னஹஸ்தாய தீமஹி தன்னோ பௌமः பிரச்சோடயாத். அன்பான விருச்சக ராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு தொழில்ல ஒரு பெரிய வெற்றி காத்துக்கிட்டு இருக்கு. விடுமுறை நாளா இருந்தாலும் உங்க சிந்தனை முழுக்க வேலையில தான் இருக்கும். புதுசா தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இன்னைக்கு பெரியவங்க உதவி செய்வாங்க. சமூகத்துல உங்க அந்தஸ்து உயரும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு நாளைக்கு ஆபீஸ்ல ஒரு நல்ல செய்தி காத்துக்கிட்டு இருக்கு. மேலதிகாரிகள் உங்களை பத்தி நல்ல விதமா பேசுவாங்க. அப்பா வழியில இருந்த சொத்து தகராறுகள் நீங்கி ஒற்றுமை உண்டாகும். ஆரோக்கியம் நல்லா இருக்கும். உடம்புல ஒரு சுறுசுறுப்பு இருக்கும். முதுகுவலி மூட்டுவலி எல்லாம் பறந்து போகும். இன்னைக்கு நீங்க எதை தொட்டாலும் அதுல ஒரு ஜெயம் நிச்சயம். தைரியமா முடிவெடுங்க. வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் பழனி முருகன். அதிர்ஷ்ட நிறம் அடர் சிவப்பு. அதிர்ஷ்ட எண்கள் 9, 2. தனுசு ராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான் காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரசோதயாத். அன்பான தனுசு ராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு பாக்யஸ்தானம் பலமா இருக்கு. தெய்வ அருள் முழுமையா கிடைக்கும். குடும்பத்தோட குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வருவீங்க. மனசுல இருந்த பாரம் இறங்கி லேசா உணர்வீங்க. தந்தை வழியில உறவினர்கள் உங்களை தேடி வருவாங்க. பணப்புழக்கம் தாராளமா இருக்கும். தான தர்மங்கள் செய்வீங்க. ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்யறதுனா ஒரு மன நிம்மதி கிடைக்கும். மாணவர்கள் படிப்புல கெட்டிக்காரங்கன்னு பேர் வாங்குவாங்க. வெளிநாடு போக முயற்சி பண்றவங்களுக்கு இன்னைக்கு சாதகமான பதில் கிடைக்கும். ஆரோக்கியம் நல்லா இருக்கும். நீண்ட நாளா இருந்த நோய் நொடிகள் நீங்கும். இன்னைக்கு நீங்க ரொம்ப தெளிவா சிந்திப்பீங்க. உங்க அறிவு கூர்மை இன்னைக்கு பழிச்சிடும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் தட்சிணாமூர்த்தி. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிற மஞ்சள். அதிர்ஷ்ட எண்கள் 3, 7. மகர ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான் காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ சனி பிரச்சோதயாத். அன்பான மகர ராசி நேயர்களே, இன்னைக்கு நீங்க கொஞ்சம் நிதானமா இருக்க வேண்டிய நாளுங்க. சந்திராஷ்டமம் முடிஞ்சாலும் அதோட தாக்கம் கொஞ்சம் இருக்கும். வண்டி வாகனத்துல போகும்போது வேகம் வேண்டா. யாருக்காவது ஜாமீன் கையெழுத்து போடுறத தவிர்த்திடுங்க. திடீர்னு சில செலவுகள் வந்து திக்குமுக்காட வைக்கும். ஆனா பயப்படாதீங்க. எதிர்பாராத இடத்திலிருந்து பண உதவி கிடைக்கும். இன்சூரன்ஸ் பணம் முதிர்வடையும். பழைய நண்பர்கள் தேடி வந்து உதவி செய்வாங்க. தொழில்ல கூட்டாளிகள் கிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. குடும்பத்துல வாழ்க்கை துணையோட சின்ன சின்ன ஊடல்கள் வரலாம். ஆனா அது உடனே சரியாயிடும். ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் வைங்க. அஜீரண கோளாறு வரலாம். மத்தபடி இன்னைக்கு நாள் சுமாராதான் இருக்கும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் பைரவர். அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். அதிர்ஷ்ட எண்கள் 8, 1. கும்பராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான் காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ சனி பிரசோதயாத். அன்பான கும்பராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு யோகமான நாளுங்க. கணவன் மனைவிக்குள்ள இருந்த கருத்து வேறுபாடுகள் மறைஞ்சு அந்யோன்யம் கூடும். 2 பேரும் சேர்ந்து இன்னைக்கு வெளியே போயிட்டு வருவீங்க. கூட்டுத் தொழில் பண்றவங்களுக்கு இன்னைக்கு நல்ல லாபம் கிடைக்கும். பொது வாழ்க்கையில இருக்கிறவங்களுக்கு புதிய பதவிகள் தேடி வரும். உங்க செல்வாக்கு உயரும். அறிமுகமில்லாத நபர்கள் கூட இன்னைக்கு உங்களுக்கு உதவி செய்வாங்க. திருமணமாகாதவங்களுக்கு நல்ல வரன் அமையும். சுப செய்திகள் வந்து சேரும். உடல் ஆரோக்கியம் ரொம்ப நல்லா இருக்கும். முகத்துல ஒரு வசீகரம் தெரியும். இன்னைக்கு நீங்க ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க. மனசுல இருந்த பயம் விலகி தைரியம் பிறக்கும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் ஆஞ்சநேயர். அதிர்ஷ்ட நிறம் கருநீலம். அதிர்ஷ்ட எண்கள் 8, 6. மீனராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான் காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரசோதயாத். அன்பான மீனராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு சந்திராஷ்டமம் நாளுங்க. அதனால நீங்க ரொம்பவே உஷாரா இருக்கணும். ஞாயிற்றுக்கிழமை தானேன்னு அசால்ட்டா இருக்காதீங்க. சின்ன விஷயத்துக்கு கூட கோபம் வரும். டென்ஷன் ஆகாதீங்க. குடும்பத்துல யார்கிட்டையும் வாக்குவாதம் பண்ணாதீங்க. மௌனம் காப்பது இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப நல்லது. வண்டி வாகனத்துல வெளியூர் பயணங்கள் போறத தவிர்த்திடுங்க. வீட்ல சும்மா இருந்தாலும் மனசு அலைப்பாயும்.
பண விஷயத்துல யாரையும் நம்பி பொறுப்பை ஒப்படைக்காதீங்க. புதுசா எந்த முயற்சியும் இன்னைக்கு வேண்டாம். அமைதியா ரெஸ்ட் எடுங்க. இன்னைக்கு இறை வழிபாடு மட்டுமே உங்களுக்கு துணை நிற்கும். சாயங்காலமா சிவன் கோயிலுக்கு போயிட்டு ஒரு தீபம் போடுங்க, மனசு லேசாகும். இன்னைக்கு பொறுமை காத்தா நாளைக்கு எல்லாமே சரியாகிடும். உடம்புல சோர்வு இருக்கும், நல்லா தூங்குங்க. வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் சிவபெருமான். அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண்கள் 3, 9. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.